பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னோடு இருக்கும் சாயப்பா அனுதினமும் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். என்ன செய்கிறாய், எங்கு செல்கிறாய், யாருடன் பேசுகிறாய் என்று உன் சாயப்பா உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை மட்டும் இல்லாமல் உன்னை சார்ந்தவர்களையும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை மட்டும் இல்லாமல் உன்னை சார்ந்தவர்களையும் நான் கவனித்துக் கொண்டு தான் வருகிறேன். எப்படியாவது உன் குறைகளை நிவர்த்தி செய்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று உன் சாயப்பா போராடி வருகிறேன். இத்தனை காலங்கள் என் வார்த்தையை கேட்டு பொறுமையாக இருந்து விட்டாய். இன்னும் சிறிது காலம் நீ பொறுமையாக இருந்தாய் என்றால் உன் வாழ்க்கை பேரொளியாக மாறி நிம்மதியான இடத்தை நீ அடைவாய். இன்று நான் சொல்ல போவது உன் துணையை பற்றிதான். என்ன செய்தி என்று நான் சொல்கிறேன், பொறுமையாக கேள். என் அன்பு குழந்தையே, நீயும் உன் துணையையும் பிரிந்திருக்கும் இந்த நேரத்தில் உன் மனதில் இருப்பதை அவர் அறியாமலும் அவர் மனதில் இருப்பதை நீ அறியாமலும் இருவரும் எப்படி பேசிக்கொள்வது என்று திணறிக் கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உன் துணை உன்னை பற்றிய செய்திகள் அவருக்கு வேண்டும் என்று நேற்று ஒரு இல்லத்திற்கு சென்றார். அந்த விளைவு என்ன தெரியுமா? அவர் போனதும் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் எந்த இடத்திற்கு போனார் என்று தான் நான் சொல்ல வருகிறேன். எப்பொழுது நீ வீழ்வாய் என்று காத்து கொண்டிருக்கும் ஒரு நபரின் இல்லத்திற்கு இப்பொழுது நீ பாட்டிற்கு போய்கொண்டிருக்கிறாய். உன் வேதனைகள் பற்றது. இன்னும் நீ பட வேண்டியது அதிகமாக இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கும் ஒரு நபரிடம் நீ விழுந்தால் கை கொட்டி சிரிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் ஒரு நபரிடம் அங்கு சென்று உன்னை விசாரித்ததுதான் அவருடைய பெரிய தவறு. அங்க போய் உன்னை விசாரித்த அவர்கள் எப்பொழுது கெடுவார் என்று நினைத்திருந்த அந்த வேளையில் சரியாக இருவரும் அங்கு போய் சேர்ந்தார். அப்பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் உன் சாயப்பா நான் விடமாட்டேன். அவர்கள் இனியும் உன்னை பற்றியும் அவதூறுகள் அவர்கள் வாயிலிருந்து வரவிடாமல் தவிர்த்து அவர்களுக்கு மிகவும் அவசரமான செய்தியை கொடுத்து அங்கிருந்து சென்றுவிட வைத்து விட்டேன். இனி உன் துணை இனி அந்த இடத்திற்கே போகாத அளவுக்கு நான் செய்து விட்டேன். உனக்காக பேசும் நபரிடம் சென்றால் அவர்கள் நியாயத்தை பற்றி பேசுவார்கள் என்று இப்படிப்பட்ட ஒருவரிடம் போய் பேச போகிறார். அதைதான் நான் தடுத்து திருப்பி அனுப்பிவிட்டேன். இனி எந்த தவறும் நடக்காமல் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை கண் இமை போல் நான் காப்பேன். உன்னையே அறியாமல் எந்த செயல் நடந்தாலும் அதை நான் கண்காணித்து அது உனக்கு நல்லதாக இருந்தால் அனுமதித்து அது உனக்கு தீயதாக இருந்தால் அதை ஓட ஓட விரட்டி அடிப்பேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி என் அனுமதி இல்லாமல் எதுவும் உள்ளே வராது. என் குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. நான் உன்னுடனே இருந்து உன் வாழ்க்கையை நான் நல்வழிப்படுத்துவேன். உன் துணையை நான் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறேன். கூடிய விரைவில் அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவர் வந்தது நல்ல எண்ணத்தில் வந்தாலும் சென்ற இடம் மிகவும் தவறானது. குழந்தையே, உன் சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதற்கும் கவலைப்படாதே. திரும்பவும் உன் துணையை நான் வரவழைப்பேன். அதுவும் நல்ல மனிதர்கள் உன் இல்லத்திற்கு வரவழைப்பேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. என் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இரு. நான் உன் கூடவே இருப்பேன். கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.